ஈரான் அணு ஆயுத சோதனைகளுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா? ஐஆர்ஜிசியோட சீஃப் அவர்கள் ஈரானோட ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஆராய்ச்சி நிலையத்தை விசிட் பண்ணியிருக்காரு. இப்படி விசிட் பண்ணதுக்கு அப்புறமா பல்வேறு விதமான அறிவிப்புகள் ஈரானோட லோக்கல் மீடியாஸில் வந்துட்டு இருக்கு. இவர் அந்த இடத்துல விசிட் பண்ண விதம், அந்த இடத்தோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் பார்க்குறப்போ அணு ஆயுத சோதனை ஈரானால் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவங்க எல்லாருமே செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. பேரலாக இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் சீனாவிலிருந்து 2 ஹெவி கார்கோ விமானங்கள் ஈரானில் வந்து தரையிறங்கியிருக்கு. ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அவர்கள் இப்போ தான் சீனாவுக்கு போயிட்டு வந்தார். ஸோ அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி அதன் மூலயமா ஆயுதங்கள் இதில் வந்திருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இன்னையோட ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணி ஒரு வருஷத்தை நம்ம நிறைவு பண்ணிட்டோம். அதை பற்றின சில தகவல்களை இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தம்பிக்ஷன், டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல்ல ஈரான் பற்றின செய்திகளை பார்த்து முடிச்சிருவோம். இஸ்ரேல் மற்றும் லெபனான். முதல்ல இஸ்ரேல் பற்றின செய்திகளை பார்த்து முடிச்சிருவோம். லெபனானுக்குள்ள இஸ்ரேலோட ஃபோர்ஸஸ் ஹெஸ்புல்லாவோட அந்த ட்ரோன் த்ரெட்டுன்றதை எதிர்கொள்ள முடியாமல் கொஞ்சம் திணறிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 15க்கும் அதிகமான இடங்களில் ஹெஸ்புல்லாவோட FPV ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் அந்த ஆயுதம் ஏந்திய ட்ரோன்களை பயன்படுத்தி, சூசைட் ட்ரோன்ஸை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ ரொம்ப அதிகமான சோல்ஜர்ஸ் ஒரே டைமில் ட்ராவல் பண்ணுறதை தவிர்த்து சின்ன சின்ன குரூப்ஸாக பிரித்து இப்போ அவங்களை அனுப்புறதுக்கான அந்த வேலைகளில் இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் சீஸ்ஃபயர் ஆனது 3 வாரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டாலும் இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் இன்னும் ரொம்ப ஹெவியா லெபனான், சதர்ன் லெபனான் பகுதியை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் உள்ள அதிகமாக நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஹெஸ்புல்லாவோட அந்த ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை இப்போ குறி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த சில தினங்கள் ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி வந்து இஸ்ரேலோட வீரர்கள், தரைப்படை வீரர்கள் பின்னடைவை சந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப பெரிய அளவு பாம்பிங் கேம்பெயினை தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா ஈரானோட அந்த முக்கியமான ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த முக்கியமான செய்தி, ஐஆர்ஜிசியோட சீஃபா இருக்கக்கூடிய அகமது வாஹிதி அவர்கள் பிகாக்ஸ் மவுண்டன் பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை விசிட் பண்ணதா செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப் ஆனது அவங்களால எதுவும் பெருசாக கொடுக்கப்படல. ஆனால் ஐஆர்ஜிசி ஒரு அஃபிலியேட்டட் மீடியாஸ்ல இது வெளியில வந்திருக்கு. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த மாதிரி அந்த மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்ல கடந்த 5 நாட்களா தொடர்ந்து அந்த பகுதியை விசிட் பண்ணியிருக்காங்க. அதிகப்படியான ராணுவம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியாளர்கள், அணு விஞ்ஞானிகள் இந்த பகுதியை வந்து பார்வையிட்டதாகவும் சொல்றாங்க. ஸோ இது அமெரிக்கா என்ரிச்டு யுரேனியம் கொடுக்கணும்னு கேட்குறது, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்குறப்போ ஈரான் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இது ஜஸ்ட் வந்து ஈரானில் இருந்திருக்கக்கூடிய ஒரு கிளிக் பைட் மாதிரி தான் வந்திருக்கு. இதை பற்றின வேறு எந்த விதமான எவிடன்ஸ்ன்றதும் கிடைக்கல. ஆனால் ஈரானுக்குள்ள ரொம்ப பெரிய ஒரு பேசு பொருளாக இது மாதிரி இருக்குது. ஏன்னா ஐஆர்ஜிசி வந்து ஆல்ரெடி பவரை பிடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுப்ரீம் லீடரோட அந்த பொசிஷனை விட அதிக பவரை எடுத்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி சில நாட்களுக்கு முன்னாடி செய்தி வந்துட்டு இருக்கு. அப்போது ஐஆர்ஜிசி மட்டும் பவரை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அணு ஆயுதத்தை கண்டிப்பாக தயாரிக்கிறது அவங்களோட ஒரு முதல் குறிக்கோளாக இந்த இடத்துல இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அண்ட் கடந்த 2 நாட்கள் இரவு நேரத்தில் மட்டும் 2 MQ-9 ரீப்பர் ட்ரோன்கள், அமெரிக்காவோட விமானப்படைக்கு சொந்தமான இந்த 2 ட்ரோன்களையும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் சுட்டு வீழ்த்திட்டதா ஈரான் இன்னைக்கு ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. அது சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ், வீடியோ காட்சிகளும் மற்றும் புகைப்படங்களும் வெளியாகி இருக்கு. இந்த 2 ட்ரோன்களும் கரெக்டாக நள்ளிரவு நேரத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. அதிகமாக உளவு தகவல்கள் சேகரிக்கிறதுக்கு இந்த ட்ரோனை அமெரிக்கா பயன்படுத்திருக்காங்க. எந்தெந்த இடத்துல இவங்களோட மிசைல் லான்ச்சர்ஸ் இருக்கு. ஏன்னா நேற்று வந்து இந்த ஆபரேஷன் ஃப்ரீடம் லான்ச் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா வெறும் ஒரு 30 நிமிஷத்தில் 88 ஸ்பீட் போட்ஸ்ன்றதை ஈரான் அந்த பகுதியில் வெளியில் கொண்டு வந்தாங்க. குறிப்பாக அந்த கொஷம் தீவுகள் பக்கத்தில் இருந்து அந்த இடத்துல வந்து அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டி இருக்கிறதா சொல்றாங்க. முக்கியமான சில கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை லான்ச் பண்றதுக்கும் அது ஒரு அண்டர் கிரவுண்ட் பேஸா பயன்படுத்திருக்காங்க. அமெரிக்கா ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. எக்ஸாக்டா அந்த பகுதியிலிருந்து வெறும் அரை மணி நேரத்தில் 88 படகுகள் இந்த இடத்துல வெளியில வந்திருக்கு. அமெரிக்கா இதை கவுண்டர் பண்றதுக்கு அவங்களோட அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸையும் A-10 வார்த்ராக் போர் விமானங்களையும் நேத்து பயன்படுத்த ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கப்பல்கள்னால, இந்த சின்ன சின்ன போட்ஸ்னால எந்த விதமான த்ரெட்டும் அவங்களுக்கு இல்லாதனால நேத்து இந்த ஸ்ட்ரைக் ஆனது தவிர்க்கப்பட்டிருக்கு. வெறும் அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்வாம் கூட்டத்தை உள்ள அனுப்புனாங்கன்னா அது சின்ன படகுகளாகவே இருந்தாலும் எதிரில் இருக்கக்கூடிய கப்பற்படைக்கு பெரிய ஒரு இழப்பு அதனால கொடுக்க முடியும். அவங்க அந்த எதிர் திசையில் இருக்கக்கூடிய டெஸ்ட்ராயரையோ இல்லை மற்ற எதுவும் கப்பலையும் வந்து மூழ்கடிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ்னால அந்த பாதிப்பை கொடுக்க முடியும். அதோட இம்பாக்டையும் அமெரிக்கானால உணர வைக்க முடியும். கடைசியா ஈரானுக்கு வந்து இறங்கி இருக்கக்கூடிய 2 கார்கோ விமானங்கள், சீனா கிட்ட இருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வமான தகவல் இது வரைக்கும் வரல. ஆனால் ஃபிளைட் ரேடார் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா இன்புட்ல எடுத்து பார்த்தோன்னா 2 கார்கோ விமானங்கள் இன்னைக்கு தெஹ்ரான்ல தர இறங்கி இருக்கு. இந்த 2 கார்கோ விமானங்களும் 15 டன்ஸுக்கும் அதிகமான கார்கோவை எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு ஹெவி கார்கோ கேட்டகரியில் வரக்கூடியது. ஆயுதங்கள், எமர்ஜென்சியாக தேவைப்படக்கூடிய சில எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ், இல்லை மருந்து பொருட்கள், இது எது வேணாலும் இந்த விமானத்தில் வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஈரானுக்கு தேவையான கிரிட்டிக்கல் லாஸ்ட் லைன் ஆஃப் ஹெல்ப்பை இப்போ சீனா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த வாரம்
அமெரிக்காவோட அதிபர் போனதுக்கப்புறம் இதில் எந்த அளவுக்கு மாற்றம் நிகழ போகுதுன்னு தெரியல. ஆனால் அதுக்கு முன்னாடி ஈரானுக்கு தேவையான பெரும்பான்மையான உதவிகளை அவங்க செஞ்சு முடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஈரானோட அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இப்போது இந்த 1 year ஆஃப் ஆப்ரேஷன் சிந்தூர் என்னென்னா, காலையிலேருந்து ட்விட்டர் முழுக்க இதை பற்றின இப்போ செய்திகள் வருது, இல்லை இதை பற்றின மீம்ஸ் வருது, ட்ரால்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தோம். ஜோக்ஸ் அப்பார்ட், ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணதுக்கப்புறமா இந்தியாவோட ப்ரெசிஷன் என்ன, இந்தியன் மிசைல்ஸ்னால என்ன பண்ண முடியும், இல்லை கரெக்டாக அந்த துல்லிய தாக்குதல் நடத்துகிறப்போ சிவிலியன் கேஷுவாலிட்டி எந்த அளவுக்கு குறைக்க முடியுன்றதை ஆப்ரேஷன் சிந்தூரானது நமக்கு தெளிவாக காமிச்சிருச்சு. மெயினாக அதில் கவனிக்க வேண்டியது பிரம்மோஸ் மிசைலோட ப்ரெசிஷன் மற்றும் அக்யூரசி. இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்குது, அதேமாதிரி ஒரு சில மைனஸும் இருக்குது. என்னன்னா, யுத்தத்தோட அந்த தொடக்க நாளில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நம்ம லான்ச் பண்ணப்போ நம்மளோட இந்திய விமானப்படைக்கு ஆப்ரேஷனல் ஃப்ரீடம்ன்றது நம்மளால் கொடுக்கப்படலை. ஒருவேளை அந்த ஆப்ரேஷன் ஃப்ரீடம்ன்றது கொடுக்கப்பட்டுச்சுன்னா நம்மளால் இன்னும் அதிகமான இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்க முடியும். அண்ட் நம்மளோட விமானப்படையும் இன்னும் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானை டாமினேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம அதை மாற்றிக்கிட்டோம். 2வது நாள் இரவுலலாம் ஹெவி டேமேஜ், ஹெவி பவுண்டிங்கிறத நம்ம பண்ணோம். பல ஏர்பேஸஸை காலி பண்ணது. நிறைய பேர் வந்து இன்னமும் அதை இங்கே இருக்கக்கூடிய சில பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இல்லை அதெல்லாம் வந்து ஏஐ எடிட்டட் இமேஜ், இதெல்லாம் சேட்டலைட் இமேஜ், அந்த மாதிரி ப்ரூஃபே கிடையாதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம அடித்த அந்த 11 பேஸும் வித் ப்ரூஃபோடு இருக்குது. எந்த அளவுக்கு டேமேஜ் அதனால் ஏற்பட்டிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நூர்கான் பேஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 2 நபர்கள் உள்ளே இறங்கினா கூட தெரியாத அளவுக்கு பிரம்மோஸ் மிசைலோட இம்பாக்ட் அந்த அளவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தியிருந்தது ரன்வேல. அண்ட் பல பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஹேங்கர்ஸில் இருக்கக்கூடிய விமானங்கள் இழக்கிறது, 300 கிலோமீட்டர் தொலைவுகள் தாண்டி உலகத்தோட மிகப்பெரிய ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் கில்ல நம்மளோட S-400 அச்சீவ் பண்ணதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் மைனஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சில விமானங்கள் வந்து இழந்ததா இப்போ வரைக்கும் அது கான்ட்ரவர்சியலான விஷயமா ஓடிட்டு இருக்கு. ரஃபேலோட அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த அப்கிரேட் ப்ரோக்ராமில் 35 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயின்றதை பாகிஸ்தான் ரொம்பவே பக்காவாக பண்ணாங்க. இந்த சீனாவோட அக்கௌண்ட்ஸ், சீனாவோட சில பெய்டு அக்கௌண்ட்ஸை பயன்படுத்தி எந்த அளவுக்கு அவங்களால போஸ்ட்டை புஷ் பண்ண முடியுமோ இந்த மீடியா வார்ஃபேர்ன்றதை அளவுக்கு அதிகமாகவே பண்ணாங்க. அதனால நம்ம இந்த அளவுக்கு பண்ணியும் பாகிஸ்தான் பண்ணாத சில விஷயங்களை பண்ண மாதிரி அவங்களால காமிக்க முடிஞ்சது. நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். பாகிஸ்தான் சம்மந்தப்பட்ட பல நபர்கள் வந்து இன்னும் ட்விட்டர் போன்ற ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் வந்து இந்தியாவை டாமினேட் பண்ணோம், நாங்கள் தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக பெரிய தாக்குதல் பண்ணோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு ப்ரூஃபை கேளுங்க. பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடு, சீனாவோட செயற்கைக்கோள்களோட உதவியோடு இருக்கக்கூடிய ஒரு நாடு, அவங்க ஏற்படுத்தின பாதிப்புகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சேட்டலைட் ப்ரூஃப்ன்றது கிடையாது. ஏன்னா அவங்க அப்படி ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அவங்களால அது ப்ரூஃபாக காமிக்க முடியும். இதை நம்மளோட ஏர் மார்ஷல்லாம் வந்து நக்கலாகவே சொல்லியிருப்பாரு. ஏங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு நாங்கள் அடித்ததுக்கெலாம் வந்து ப்ரூஃபாக இந்த இடத்துல கொடுத்துட்டு சேட்டலைட் இமேஜஸை அவங்க இன்னமும் சோஷியல் மீடியா தான் ப்ரூஃபாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இதை பற்றி உங்ககிட்ட இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ இருக்குது. ஏன்னா இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து 1 வருஷம் ஆனதுக்கப்புறமா நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு எல்லை பகுதிகளில். ஸோ அதை பற்றி தனியாக வீடியோ வேணும்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் இப்போ அது விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.